வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் பயிற்சி கணக்கு 19 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வன்பொருள் வியாபாரம் செய்து வரும் அருண் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிப்பதில்லை. அவருடைய ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அவ்வாண்டுக்குரிய மொத்த விற்பனை 7,70,000, அவ்வாண்டின் கொள்முதல் திருப்பம் 30,000 மற்றும் விற்பனை திருப்பம் 25,000. நிலம் மற்றும் கட்டடங்கள் மீது 5% தேய்மானம் நீக்கவும், 1,500க்கு ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும், 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கவும் போட்டிருக்காங்க. வியாபார லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 புக்குக்குள்ளே இருக்கணும். முதல் கடன் விற்பனை, கடன் கொள்முதல், இது எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். முதல் புக்குக்குள்ளே இல்லை, கடன் கொள்முதலும் புக்குக்குள்ளே இல்லை. அடுத்து கடன் விற்பனை பார்த்தீங்கன்னா கீழே அவ்வாண்டுக்குரிய மொத்த விற்பனை 7,70,000 கொடுத்துருக்காங்க. மொத்த விற்பனைனா நம்ம என்னென்ன போட்டு கண்டுபிடிப்போம்? கடன் விற்பனை ப்ளஸ் ரொக்க விற்பனை ஈக்குவல் டு மொத்த விற்பனை. அப்போ அதிலேயே கடன் விற்பனை அடங்கிடுது. கடன் விற்பனையும் ரொக்க விற்பனையும் கூட்டி அவங்களே மொத்த விற்பனை 7,70,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது முதலும் கடன் கொள்முதலும். இப்போ முதல் கண்டுபிடிக்கணும்னா தொடக்க நிலை அறிக்கை தான் போடணும். நிலை அறிக்கையினாலே சொத்து பொறுப்பு ஃபார்மேட்டு தான். தலைப்பு 31/12/2018 நாளைய நிலை அறிக்கை. நமக்கு தேவை தொடக்க முதல் தான். அப்போ 31/12/2017 அட்டவணையில் இருக்க இருப்பு அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்து எழுதணும். முதல்ல நிலம் மற்றும் கட்டடம் ஒரு சொத்து. $2,40,000. அடுத்து சரக்கிருப்பு $1,20,000. அடுத்து கடனாளிகள் $40,000. அடுத்து கடன் நீந்தோர் ஒரு பொறுப்பு $50,000. அடுத்து வங்கி ரொக்கம் ஒரு சொத்து 30,000. இப்போ டோட்டல் போட்டலாம். இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது, 4,30,000. ரெண்டு காலத்துலேயுமே எடுத்து எழுதிக்கலாம். இந்த 4,30,000லேருந்து 50,000 மைனஸ் பண்ணோம்னா 3,80,000. இந்த 3,80,000 தான் தொடக்க முதல். அடுத்து கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கணும். கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கணும்னா மொத்த கடனீந்தோர் கணக்கு தான் போடணும். கடனீந்தோர் கணக்கில் பற்று பக்கம் 4 இருப்புகள் மட்டும்தான் வரும். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், பெற்ற தள்ளுபடி, கொள்முதல் திருப்பம், இருப்பு கீ, அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து வரவுகள் பக்கம் 2 இனங்கள் மட்டும்தான் வரும். இருப்பு கீ கோ, கடன் கொள்முதல். இதை மட்டும் ஞாபகம். பற்று பக்கம் 4 இருப்புகள் மட்டும் தான் வரும். வரவு பக்கம் 2 இனங்கள் மட்டும் தான் வரும். இப்போ நம்ம எடுத்து எழுதுனதை புக்குக்குள்ளே இருக்கான்னு பார்த்து எழுதணும். முதல்ல பற்று பக்கம் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் புக்குக்குள்ளே கொடுத்துருக்காங்க 6 லட்சம். அடுத்து பெற்ற தள்ளுபடி புக்குக்குள்ளே கொடுக்கலை. அடுத்து கொள்முதல் திருப்பம், அவ்வாண்டின் கொள்முதல் திருப்பம் 30,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து இருப்பு கீ, இறுதி கடனீந்தோர் அட்டவணையில் கடனீந்தோர் 31/12/2018 45,000. அடுத்து இருப்பு கீ கோ தொடக்க கடனீந்தோர்
31/12/2017 50,000. இப்போ அவ்வளோதான். இப்போ டோட்டல் போட்டுடலாம். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. இந்த சைடு கூட்டினோம்னா 6,75,000. இந்த 6,75,000லேருந்து 50,000 மைனஸ் பண்ணோம்னா 6,25,000. இந்த 6,25,000 தான் கடன் கொள்முதல். வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு போடணும்னா இந்த 3 இனங்கள் கண்டிப்பாக தேவை. அந்த 3ல் 1 கொடுத்துட்டாங்க, மொத்த விற்பனை கொடுத்துட்டாங்க. கடன் விற்பனையும் ரொக்க விற்பனையும் கூட்டினோம்னா மொத்த விற்பனை அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து தொடக்க முதல் இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தொடக்க முதல் 3,80,000. அடுத்து கடன் கொள்முதல் இல்லை, கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சோம் 6,25,000. இப்போ இந்த 3 இனங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து நம்ம வியாபார லாப நட்ட கணக்கு போட்டுடலாம். அடுத்து பற்று பக்கம் எடுத்த உடனே தொடக்க சரக்கு இருப்பு தான் வரும். தொடக்க சரக்கு இருப்பு புக்குக்குள்ளே 1,20,000. அடுத்து கொள்முதல். கொள்முதல்ன்ற பேரில் கடன் கொள்முதல். ரொக்க கொள்முதல் புக்குக்குள்ளே இல்லை, அதனால் கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்ச 6,25,000. உள்காலத்தில் ஏன் எழுதியிருக்கேன்னா கொள்முதல் திருப்பம் புக்குக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டின் கொள்முதல் திருப்பம் 30,000. கடன் கொள்முதலோட கொள்முதல் திருப்பத்தை கழிக்கணும். 30,000 கழிச்சோம்னா 5,95,000. அடுத்து நேரடி செலவுகள் இருக்கான்னு பார்க்கணும். கூலி, உள்துக்கு கூலி, உள்ளேற்றிச்சல் செலவு, ஆலை வாடகை, நீர், காற்று, எரிவாயு, கொள்முதல் மீதான செலவுகள். இந்த செலவுகள்லாம் புக்குக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் நேரடி செலவுகள். இப்போ சொன்னதில் கூலி ஒன்று கொடுத்துருக்காங்க. கூலி 65,000. அவ்வளோதான். அடுத்து வரவு பக்கம் எடுத்த உடனே விற்பனை தான் எழுதணும். கடன் விற்பனை தான் எழுதுவோம். ஆனால் புக்குக்குள்ளே கடன் விற்பனையும் ரொக்க விற்பனையும் கூட்டி மொத்த விற்பனையாகவே கொடுத்துட்டாங்க. அதிலேயே கடன் விற்பனை அடங்கிரும். மொத்த விற்பனை 7,70,000. விற்பனை திருப்பம் கொடுத்துருக்காங்க. விற்பனை திருப்பம் 25,000. மொத்த விற்பனையோட விற்பனை திருப்பத்தை கழிக்கணும். கொள்முதல் திருப்பம் விற்பனை திருப்பம் கொடுக்கலைன்னா நம்ம டைரெக்டாக இதை 2வது காலத்தில் எழுதிடலாம். கொடுத்துருக்காங்க. அப்போ கழிச்சோம்னா 7,45,000. அடுத்து இறுதி சரக்கு இருப்பு. இறுதி சரக்கு இருப்பு 1,70,000. இப்போ டோட்டல் போட்டுடலாம். வரவு பக்கம் தான் அதிகமாக இருக்குது. கூட்டினோம்னா 9,15,000. இந்த 9,15,000லேருந்து இந்த பக்கம் கூட்டினோம்னா 7,80,000 மைனஸ் பண்ணோம்னா 1,35,000 மொத்த லாபம். அவ்வளோதான். அடுத்து லாப நட்ட கணக்குக்கு இந்த மொத்த லாபத்தை ஆப்போசிட்டாக எடுத்து கொண்டு வந்துடலாம். மொத்த லாபம் 1,35,000.
இப்போ அடுத்து பற்று பக்கம் நேரடி செலவுகள் ஒரு 5-6 சொன்னேன். அதை தவிர்த்து வர்ற எல்லா செலவுகளும் மறைமுக செலவுகள். புக்குக்குள்ளே வெளித்தூக்கு கூலி கொடுத்துருக்காங்க. வெளித்தூக்கு கூலி 7500. பற்பல செலவுகள் 28000. அடுத்து அவ்வளோதான். அடுத்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிலம் மற்றும் கட்டடங்கள் மீது 5% தேய்மானம் நீக்கவும். தேய்மானம் நிலம் மற்றும் கட்டடம். நிலம் மற்றும் கட்டடம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 31/12/2018 2,40,000. 2,40,000 இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா 12,000. அடுத்து ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும்னு போட்டிருக்காங்க. அவங்களே உருவாக்கி 1500 கொடுத்துருக்காங்க. ஐயக்கடன் ஒதுக்கு 1500. அவ்வளோதான். தேய்மானமும் ஐயக்கடனும்னு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கனால எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இப்போ டோட்டல் போட்டுடலாம். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது, 1,35,000. இந்த சைடு கூட்டினோம்னா வெளித்தூக்கு கூலி 7,500. இந்த சைடு கூட்டினோம்னா 49,000. இந்த 1,30,000லேருந்து 49,000 மைனஸ் பண்ணோம்னா 86,000. இந்த 86,000 தான் நிகர லாபம். அவ்வளோதான். அடுத்து இருப்புநிலை குறிப்பு. பொறுப்புகள் பக்கம் எடுத்த உடனே முதல் எழுதணும். தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிச்ச 3,80,000. அதோட நம்ம கண்டுபிடிச்ச நிகர லாபம் கூட்டிக்கணும். நிகர லாபம் 86,000 கூட்டினோம்னா 4,66,000. இதை நேரடியாகவே ரெண்டாவது காலத்திலேயே எழுதியிருக்கலாம். ஆனால் புக்குக்குள்ளே எடுப்புகள் கொடுத்துருக்காங்க. மைனஸ் எடுப்புகள் 10,000. இதிலேருந்து இதை கழிச்சோம்னா 4,56,000. இப்போ அவ்வளோதான். இப்போ சொத்துக்கள் பொறுப்புகள்னு பிரித்து எழுதணும். அவ்வளவுதான். அட்டவணையில் நிலம் மற்றும் கட்டடம் 2,40,000. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிலம் மற்றும் கட்டடங்கள் மீது 5% தேய்மானம் நீக்கவும். 2,40,000 இன்ட்டு 5/100 போட்டிங்கன்னா 12,000. இந்த 2,40,000லேருந்து மைனஸ் 12,000 கழிச்சிங்கன்னா 2,28,000. அடுத்து சரக்கு இருப்பு. $1,70,000. அடுத்து கடனாளிகள். கடனாளிகள் 51,500. ஏன்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஐயக்கடன் ஒதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஐயக்கடன்னா ஐயம் கடன், சந்தேக கடன் 1,500 கொடுத்துருக்காங்க. 1,500 கடன் கேட்டு வரான் உங்ககிட்ட. அவை உங்களுக்கு திருப்பி செலுத்தலாம், இல்லை செலுத்தாமல் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. அதுதான் ஐயக்கடன்.
ஐயம் கடன். கணக்கியல் விதிப்படி வருங்காலத்தில் வரக்கூடிய லாபத்தை நம்ம எழுதக்கூடாது. ஆனால் வருங்காலத்தில் வரக்கூடிய நட்டத்தை நம்ம முன்கூட்டியே எழுதலாம். இந்த ஐயக்கடன்கிறது 1500 அவை நமக்கு திருப்பி தரலாம், இல்லை தராமல் கூட போகலாம். அப்போ அதை நம்ம நட்டமாக நினச்சிட்டு மைனஸ் பண்ணணும் கடனாளிகள்லேருந்து. 51,500லேருந்து ஐயக்கடன் 1500 மைனஸ் பண்ணிக்கணும். கழிச்சோம்னா 50,000. அடுத்து வங்கி ரொக்கம். இப்போ இந்த சைடு கூட்டினோம்னா 5,10,000. இந்த பக்கமும் கூட்டினோம்னா 5,10,000. ரெண்டு பக்கமுமே ஒரே அமௌண்ட் வரணும். இந்த பக்கமும் 5,10,000, இந்த பக்கமும் 5,10,000. இருப்பு நிலை குறிப்பில் ரெண்டு பக்கமும் ஒரே அமௌண்ட்டு தான் வரணும். அப்படின்னா தான் கணக்கு கரெக்டு. இந்த கணக்கில் 3ல் 1 கொடுத்துருக்காங்க. அதுதான் மொத்த விற்பனை. மொத்த விற்பனையிலேயே கடன் விற்பனை அடங்கிடும். அதை நம்ம எடுத்து இங்கே எழுதிட்டோம். மிச்சம் 2 தொடக்க முதலும் கடன் கொள்முதலும் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த கணக்கில் புதுசாக என்னன்னா கடனாளிகளிலிருந்து ஐயக்கடன் ஒதுக்க கழிக்கிறது தான். ஐயக்கடன் ஒதுக்குனா என்னன்னு பார்த்தோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.